பாத்திரம் வச்சிருக்கியா? ரப்பர் விலையில உன் கைக்கு 2 தங்க வளையல் வாங்கி போகணும் தான் நினைக்கிறேன். என்ன ஏன் சிரிக்கிற? கையில காசு இல்லைன்னாதான் காலகாலத்துல வீட்டுக்கு வருவீங்க. பொண்டாட்டி மேல ஆசை எல்லாம் வந்துடும். ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு வச்சிருக்க காசு? என்கிட்ட ஏது காசு? எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாரு, எடுத்துக்கிடு. சில்லறையா போதும். வா. நீ எப்படி வந்த? பயப்படாத, நான் இப்பதான் வந்தேன். அம்மா, அண்ணன் இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாச்சு? கடையில காசு வரல, இங்க வந்து காக்கா பிடிக்கிறாரு. சாயந்தரமான அவரால் அங்க போகாம இருக்க முடியாது. பாவண்டி, இந்த இத கொடுத்து அனுப்பு. திடீர்னு ஒரு பழக்கத்தை நிறுத்த முடியுமா? அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி. இல்லன்னு சொன்ன. என்கிட்ட ஏது காசு? சாந்தா கொடுத்தா. எனக்குன்னு கேட்டியா? அவளாவே கொடுத்தா. இருக்குன்னு சொன்னியா? அவளுக்கு தெரியாதா? சரி, நாளைக்கு திருப்பி கொடுத்துருவோம். நான் மறுநாள் ஞாபகம். கதவை தாப்பா போடாத, திறந்தே வை. ரெடி? பஞ்சாயத்து நடத்துறாங்களா? பஞ்சாயத்து. இவங்க செய்யற அக்கிரமத்தை கண்டிக்க ஆள் இல்ல. இவங்க ஊருக்கு நியாயம் சொல்லுவாங்க. என்னடி நீங்க பேசிக்கிட்டு இருக்க? யாராருக்கோ என்னென்னமோ வருது, இவங்களுக்கு வரக்கூடாது? யாரு சொல்ற? பஞ்சாயத்துன்னு ஒண்ணு நடக்குது, அங்க நடக்கிற அக்கிரமத்தை போய் பாரு. நல்ல அதிர்ஷ்டக்காரடி, நிறைய தேர்தல் எங்கிட்டு போறேன் போமா. அவர் பிசினாரடி, சும்மா ஒண்ணு பிசினார் இல்ல. வாங்கடி வாங்கடி, பக்கத்துல வாங்கடி. அவ உனக்கு ரொம்ப தோஸ்ட் ஆச்சு, அவகிட்ட மட்டும் வாங்க ஆக்கலாமே. மாறுடி, இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கெல்லாம் இல்லையா? மாறு என்னடி 10 பைசா கொடுக்க? நிறைய இருக்கு. தாத்தா ரொம்ப நல்லவருப்பா, ஒரு தரமா கொடுத்தாரு. அப்புறம் இங்க யாரு யாரு ஐயா? நாங்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்காக வசூல் பண்றோம், நீங்க பணம் கொடுக்கணுமே. யாரு? உங்க கல்யாணத்துக்கா? என் கல்யாணத்துக்கு நானே வருவேன்னா? வந்து சொல்லு, ஐயா கேக்குறாரு. வா, அதை பாத்துக்கிறேன். ஹலோ, ஒரு இடம் விதவைக்கு மறுமணம் செய்து வைக்கிறதுக்காக நிதி திரட்டுறோம். உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும். நிறைய கொடுங்க ஐயா, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது சரி, உங்க கல்யாணம் எப்போ? எனக்கு சிரிப்பு. எனக்கு கல்யாணமே நடக்காது முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப சாப்பாட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். நீங்க கொடுங்க. அங்க பாக்காதீங்க ஐயா, அதுல 1-2 மாத்தா இருக்கும். நீங்களும் அப்படியே கொடுத்துறாதீங்க, நிறைய செலவு இருக்கு. சார்கிட்ட 5 ரூபாய் வாங்கணும். 5 ரூபாய் எதுக்குடி? சார்கிட்ட 10 ரூபாய் வாங்கணும். குடுப்பாரு குடுப்பாரு, பாரேப்பா. என்ன என்ன அது அவருக்கு பாவம் வச்சுக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். டெஃபினெட்லி ஐ வில் கம். ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. எனக்கு பர்த்தாச்சா? அண்ணன் எங்கேயும் காணோம். கல்யாணத்துக்கு நேரமாச்சு இன்னும். நான் ரெடிமா. உன் சேதி எங்க? அலங்காரமா? ஏண்டே, உனக்கு கல்யாணமா இல்ல நீ கல்யாணத்துக்கு போறியா? ஐயோ, கதவை சாத்துங்க.
ரவிக்க மாட்டிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்தா என்ன புருஷன் தானே. ஆனா ஒண்ணு தெரியுமா, என் பொண்டாட்டி அழகே அழகு. அதுவும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அழகு கூடிக்கிட்டே போகும். ஏண்டி மூஞ்சி அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? ஆமா வயசுக்குள்ள அம்மா நான் சொன்ன என்ன மறந்துடுமா? மறந்துடுச்சு. போலாமா? இப்படியேவா? நல்லா தானே இருக்க? நீங்க கல்யாணத்துக்கு வரீங்களா இல்ல கடைக்கு போறீங்களா? எங்க போன என்னம்மா, எனக்கு வயசாகி போச்சு. இதுக்கு மட்டும் வயசாயிடுச்சாக்கும். ஓ, என்ன சொல்லிட்டு நீ என்ன பேசுற? என்னங்க இது? கவலைப்படுற, வயசு பிள்ளை எல்லாத்தையும் மறந்துட. என்ன ஒரு சங்கடம் இந்த வயசுல மறதியே வராது. எங்க வர பொட்டு நான் வைக்கிறேன். போனலாம் வர. ஐயோ, இது பொட்டு வச்சு நான் உதவியா? இது எனக்கா? கட்டிக்கோங்க. இது என்ன புது துணி மாதிரி இருக்கு? ஆமா, உங்க தங்கச்சி வாங்கி கொடுத்திருக்கா, கட்டிக்கு. அதே எங்க அப்பா. இத பொடி இந்த நீ கூடிய பொடி பத்த வச்சிடாத. பாத்தியாடி, நீ இருக்கிய என் தங்கச்சிய பாரு, புது துணி வாங்கி கொடுத்துருக்க. ஏமா இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்க, அதை ஏன் போட்டு கசக்குவானே? நான் இந்த சட்டையை போட்டுட்டு வந்துடுறேனே. இதே போட்டுக்கணுங்கிறியா? சரி போடுவான். வேட்டி அவுத்து விடுங்க. என்னடி அளவு, இப்பதான் வேட்டியை கட்ட சொன்ன, இப்ப அவுத்து விட சொல்ற. கல்யாணத்துக்கு போலையா நீ? எழுச்சு. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு மெதுவா வாங்க, நான் முன்னால போறேன். ரெண்டு பாத்தியா, பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு போறா, வெக்கமா இருக்கு. ஆமா ஆமா, இப்பதான் வெக்கம் பொத்திக்கிட்டு வருது. இந்தாங்க. என்ன என்னடி ஆளாளுக்கு போறீங்க என்ன தனியா விட்டுட்டு? என் மகளை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, சிந்தஞ்சிருக்கு, தெரியாம தப்பு பண்ணிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா, இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தோம் ஐயா. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. பெரிய பொண்ணை பெற்றுட்டான் பொண்ணு, இப்ப வந்து கெஞ்சிறான். போப்பா ஒரு இரு. ஐயா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஏமா செல்ல கண்ணு மகன் மல்லிகா நீ தானே? தலைமை சொல்ல. ஆமாங்க. ஏப்பா முத்துசாமி மகன் நடராஜன் நீ தானே? ஆமா. வாப்பா முன்னால வா, வெளிச்சத்துல வா, எல்லாரும் உன்னை பார்க்கட்டும். இந்த பஞ்சாயத்து எது கூடி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சிருங்க. இந்த பொண்ணு இருக்க மல்லிகா, இவ ஒரு கைம்பெண்ணு. இவ புருஷன் செத்து 1 வருஷம் தான் ஆச்சு. இதுக்குள்ள இந்த பொண்ணு முத்துசாமி மகன் நடராஜன் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. இதை நம்ம பஞ்சாயத்தாரே கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க. என்னங்க வளவளன்னு பேசிக்கிட்டு, பஞ்சாயத்தாரே கையும் களவுமா பிடிச்சாச்சு, தீர்ப்ப சொல்லுவீங்களா? அதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப தண்டனையை சொல்லலாமா? ஏப்பா தலையாரி, பரியாரி வந்தாச்சா? வந்தாச்சு. நம்ம ஊர் கட்டுமானப்படி ஒழுக்கம் தவறின பெண்ணுக்கு தண்டனை ஒட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலம் நடத்துறதா? இப்ப எந்த கழுத கத்துறதுன்னு தெரியல. இப்போ தலையாரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நான் இங்கே நிக்கிறேன். இப்படி வாமா, வெளிச்சத்துக்கு வா. வெளிச்சத்துக்கு வர வேண்டியவ நான் இல்ல, மல்லிகா. அவளுடைய வாழ்க்கை. நீயா வேலை வீட்டுக்கு விருந்தாலே வந்த பொண்ணு தானே? உனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்ல, உட்காரு. ஓஹோ, நீங்களா? உங்களுக்கும் மல்லிகாவுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பேசாம இருங்க. சபாஷ், நீ பேசுமா. வாத்தியார் நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாங்க இருக்கோம், கவனிச்சுக்க. நீ பேசுமா, பேசு. கல்யாணம் ஆகாதவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் காதல். தாலி அறுத்தவ ஒருத்த மேல ஆசைப்பட்டா அதுக்கு பேர் கல்யாணப்பா. நீ பேசக்கூடாது, உட்காரு. அவையும் பேசக்கூடாது, அவளும் இந்த ஊருக்காரிதான், என் வீட்டுலதான் இருக்கா. ஏங்க, உணர்ச்சியே இல்லாததுக்கு பேருதான் ஒழுக்கம் நீங்க நினைக்கிறீங்களா? உணர்ச்சி இருக்கலாம், ஆனா அது தகுதியோடு இருக்கணும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க இல்லையா? ஓகே, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒழுக்கம். அந்த ஒருத்தனையே இழந்துட்டு அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படித்தான் வாழணும்னு விதிமுறை, அப்படித்தான் வாழணும்.
வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ்ந்து காட்டியிருக்காங்களே. இந்தாமா மெட்ராஸ் பொண்ணு, இது கிராமம். உன் பட்டணத்து காவலுக்கு இங்க வேண்டாம். நீ பேசுறது ஒரு பொண்ணு இருக்கு. உன் கிராமத்து காவலித்தனமெல்லாம் அதுகிட்ட வச்சுக்க வேணாம். ஏது ஏது நீ பேசுறத பார்த்தா நீ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்க. சொன்னாலும் சொல்லாட்டி இந்த கல்யாணத்தை நடத்தித்தான் போறோம். அப்படி சொல்லு. என்னமோ கேடுகளா உட்காந்து பழைய கதையை பேசிட்டு இருக்க. இவர் பெரிய குபேரர், இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மிஸ்டர் சின்னதுரை, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க குபேரன் தேவையில்லை. நல்ல மனசு இருந்தா போதும். பாக்குறீங்களா, தெரு தெருவா மடிப்பித்த கேட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். முடிஞ்சா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆடி போலாம். வர வர மரியாதை இல்லாம பேசிக்கிட்டே இருக்க. என்னடா பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு? பஞ்சாயத்தாம் பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. வேலை வேற என்ன? இதுக்கெல்லாம் போய் அவரை வாங்கடா. என்ன அனாவசியமா பேசிட்டான் அவன்? என்னங்கிறப்ப என்ன செய்யணுங்கிறப்ப வெளியே விடா. சின்னதுரை மைனர் என்னை விட 8 வயசு சின்ன வந்த மல்லிகா அதுக்குள்ளேயும் முத கல்யாணம் பண்ணி விதவையாயி 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ என் தலையெழுத்து. இத்தனை மாப்பிள்ளை வந்து இதுவரைக்கும் ஒரு கல்யாணம் கூட நடக்கலையே. தப்பு தப்பு, அடுத்தவங்களை பார்த்து பராமப்படக்கூடாது. அவன் நல்லா இருக்கு. நான் செய்யறது சரியோ தப்போ அந்த பொண்ணை வேலைக்கு வச்சுக்க முடியாது. காரணத்தை சொல்லியா? நீ சொல்லலைன்னா நானும் வேலைக்கு போக மாட்டேன். அஞ்சலை மட்டும் இல்ல, நாங்க யாரும் வேலைக்கு வர மாட்டோம். வாங்கடி போகலாம். அஞ்சல, என்னால நீங்க வேலைக்கு போகாம இருக்கணும். நான் வீட்டுக்கு வரேன், நீங்க வேலைக்கு போங்க. நீ சும்மா இருக்காண்டா, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமே. அஞ்சல, உனக்கு என்ன புத்தியா கெட்டு போச்சு? சாந்தா எப்ப வந்தவன்? அவளை பார்த்தா இத்தனை நாள் வேலைக்கு வந்தீங்க? உண்மைதான் அஞ்சல, நான் நேற்று வந்தவன். என்னால இந்த ஊர்ல குழப்ப வேண்டாம். ஏமா பொண்ணு, இந்த ஊரை கெடுத்து குட்டிச்சவராக்கணுங்கிற முடிவோட தான் இந்த ஊருக்கு வந்திருக்கியா? உனக்கு புண்ணியமா போயிடும். இந்த ஊரை விட்டு போயிடுமா? யோ, யாரையா ஊரை விட்டு போக சொல்ற? இந்த ஊரை உனக்கும் பண்ணியாக்கி எழுதியா வச்சிருக்கு. அஞ்சல, நீ அதிகமா பேசுற. என்னைக்கு இருந்தாலும் இந்த இடத்துக்கு நீ வேலைக்கு வந்து ஆகணும். வேலை கொல்லாத வேலை, சாந்தாவுக்கு இல்லாத வேலை எங்களுக்கு மட்டும் எதுக்குயா? நீ பயப்படாத சாந்தா. இந்த ஐயா கங்காணி, இன்னையில இருந்து உன் பண்ணையார் நிலத்துல நாங்க யாருமே வேலை செய்ய மாட்டோம். வேணும்னா வெளியூர்ல இருந்து ஆளுங்களை கொண்டாந்து வேலைக்கு வச்சுக்க. வாங்கடி போகலாம். பொண்ணுசாமி சொல்றது காதுல விழுதா? சொல்றது இந்த அந்த பையன் வாத்தியார் வேலை பாக்குறான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எந்த பிடுங்களும் கிடையாது. நம்ம அஞ்சலிய அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? முடிச்சிட வேண்டியது தானே? திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? யோசனை பண்ணிதான் சொல்ல முடியும். என்னப்பா யோசனை? இதை விடவும் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை கிடைக்க போறான். கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. 4 பெரியவங்கிட்ட கேட்டுதான் ஒரு நல்ல முடிவு வர முடியும். ஓஹோ, சரி, உன் இஷ்டம். நல்ல யோசனை பண்ணி வை. நான் புதன்கிழமை மணி திரும்பி வரேன். பொண்ணுசாமி, இது ஒரு நல்ல சம்பந்தம், விட்டுடக்கூடாது. வரட்டுமா? போயிட்டு வரேம்மா. என்னமோ என் பொண்ணு கல்யாணத்துல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி இவங்க மறக்கிறானுங்க. அதை யோஜனை பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. அவர்தான் சொன்னாப்பா, மாப்பிள்ளை வாத்தியார் வேலை பாக்குறாரு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்ல, என்ன இவரை நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு மேல என்னப்பா யோசனை? இனிமேதான் யோஜனையே பண்ணணும். எதுக்கும் நான் அந்த கோடைக்கு போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன். அப்பா அப்பா, அந்த ஆள்கிட்ட போறாதீங்கப்பா. அவர்கிட்ட போனா எந்த காரியமும் ஒதுக்க மாட்டேங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆத்தா போச்சுக்குவா. ஆமா, ஆத்தாளை பத்தியே கவலைப்படுங்க. நீங்க பெத்த மகளை பத்தி கவலைப்படுறீங்களா? கோடாங்கியா, சுத்த கோடங்கி. அவர் எவ்வளவு யாரு என்னமா புரிய சொல்றாரு? வாக்கு சொன்னா மாறாது. போலீசாரே கண்டுபிடிக்க முடியாதான் கண்டுபிடிச்சிருக்காரு. எத்தனை பம்பு சட்டை கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா? ஏப்பா, பம்பு சட்டை கண்டுபிடிச்சாரு, அதை திருடுறவன் எவனையா ஒருத்தரை கண்டுபிடிச்சாரா? நீங்க எதையாவது பேசிட்டே இருக்க. நான் போய் கோடைங்க பார்த்து வந்துடுறேன். அந்த துண்டை எடு. சின்ன பிள்ளைங்கிறது சரியாதான் இருக்கு. அப்பா அப்ப போயிட்டார். சின்ன பிள்ளைன்னு சொல்லி சொல்லி எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. கோடங்கி, இந்த தடவையாவது பார்த்து முடிச்சு வையப்பா. எனக்கு பிறகு முதல் பிள்ளைக்கு நான் உன் பேரை வைக்கிறேன். பிடிப்பியா? அடிச்சுட்டான் குடிப்பானோ கெடுப்பானோ பாவி.
அப்ப அந்த மாப்பிளையும் பொருத்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? அவரா சொல்றாரு ஏதாவது சேர்ந்து இருக்குதா பாத்தியா? எல்லாம் தனித்தனியா கிடக்குது. என் பொண்ணும் தனியாதானே நிக்கிறா. எங்க என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறீங்களா? நடக்கும். உன் பொண்ணுக்குன்னு ஒருத்தன் பிறந்துதான் இருக்கிறான், அவன் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறான். எங்க இந்தியாவிலதான். அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா இந்த மாப்பிளை வேணும். ஏங்க மல்லாந்து கிடக்குறானு அடிக்கடி சீக்கு வரும். ஆத்தா சொல்லுக்கு அப்பீல் இருக்கு. ஏன் அப்பீல் போட்டுதான் பாரு. அந்த ரொம்பக்கு நான் போக மாட்டேன். ஆத்தா என்னைக்கு எந்த மாப்பிளை பொருத்தம்னு சொல்றாளோ அவனுக்கு தான் என் பொண்ணு. அதுலயே மிதிச்சு நில்லு, மாறிடாத. இந்த அடுத்த மாப்பிளை வந்த உடனே வா பரவல. எனக்கு பாக்கெட்டே இல்லையா? கொள்ளாதுல நிறந்து எடுத்துக்கிறோம். இந்த உனக்கு ஒண்ணு, எனக்கு காலு. காலு உனக்கு தான். நீங்க போகுது பாரு. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். இந்த ஆளுடைய பொண்ணு அஞ்சலைக்கு இது வரைக்கும் 7 மாப்பிளை வந்துட்டு போயாச்சு. ஒருத்தன் கூடவா பொருத்தம் இல்ல? இதுல என்னமோ இருக்கு. இருக்கு இல்லடா, அவ மேல எனக்கு கிறுக்கு. இந்த வயசுலயா? இதுக்கு வயசு கூடவா வேணும்? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்காத. ஆமா, உன் மனசுல இருக்கிற ஆசைய அவகிட்ட சொன்னியா? எப்படிடா சொல்றது? ஆதாரதான். அந்த வாயிலே ஓங்கி அடிச்சான்னா எத்தனை கொட்டுதோ? இது பெரிய வம்பு. அவ மேல எனக்கு அளவு கடந்த அன்பு. தம்பி, இதுக்கு ஒரு யோசனை சொல்ற, சிந்திக்க சொல்றியா? அப்படி அடிக்காதரா, இது ஒண்ணு உள்ள போயிடும். உனக்கு தெரியுதா எங்க தட்டு தான் எப்படி முன்னுக்கு வரும்? கூப்பிடுறது தெரியலையா? கூப்பிட்டியா? பின்னாடி வாய. கால கொடுமடா சொல்றான் பைய. நான் அதே ஜன்னல் பக்கமே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜன்னல் வழியா யோசனை அனுப்பிச்சிருக்கிறேன். எப்ப வரும்? இப்ப வந்துடும். ஒரு பீடி இருந்தா கூட. என்ன கேட்ட? பீடி. யோசனை வேணுமா வேணாமா? வேணுமே. அப்ப பீடி எடு. சீக்கிரம் கூட. என்ன ஓச்சில கொடுத்தானா? புகையா வரல? இப்ப மூஞ்சில விட்டது என்ன? அது வெறும் காத்து. காத்து எப்படி புழுவா வருது? இந்த பாரு, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஆமாண்டா, நீயும் காலில் விழுகாத குறையா அழுகிற. அந்த காரணமா இருந்தா அன்னத்தை தூது விடலாம், கிளிய தூது விடலாம். சரி விடு, உனக்காக தூது நானே போறேன். ஆஹா, அதே தெரிஞ்சானா? நீ பெரியஞானண்டா. என்ன குட்டி, எங்க ரொம்ப நாளா உன்னை காணும் இந்த பக்கமே. இப்பதானே உனக்காக நான் தூது போறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளயா நீ பல பக்கம் வலை விரிக்கிற? ஏன் நிக்கிற நீ? என்னமோ புகையுது. நான் கேட்டா உடுக்கடிச்சு சம்பாரிச்சது உடுக்கடிச்சு சம்பாரிச்சதுன்னு 10 பைசா கொடுக்குறேன். ஒரு பொண்ணு கேட்டா 1 ரூபாய் கொடுக்குற நீ? இல்ல, பழைய பாக்கி. என்ன பழைய பாக்கி? இந்த பொண்ணு நாளைக்கு வா. நீ அவங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. புலிய கொண்டு நகை எடுக்கிறவங்க. அட போடா, அவங்க நகை மட்டும் தானே எடுப்பாங்க. நான் நகத்துல இருக்கிற அழுக்கையே எடுப்பேன். நீ ஒரு அழுக்கையா?